எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் எல்லாம் பொறுமையாக இருங்க. எல்லாம் நான் தான் சொன்னேன், டிசம்பரில் எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றது என்பதும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இடம்பெறுகிறார்கள் என்பதும் தெரிய வரும். அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில் போட்டியிடப் போகிறது என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். ஆளுங்கட்சியிலிருந்து மற்ற கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புகிறதை அதன் பொதுச் செயலாளராக செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன். தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்களது கூட்டணி அமையும். நாங்கள் எங்கெல்லாம் எங்களது தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை உறுதியாக பெற்று தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாரும் என்னங்க அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையாக கொண்டு உங்கள் கூட்டணி அமைதுன்னு சொல்கிறாங்கல்ல பாஜக, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அணியை உருவாக்கிடுவீங்க. உங்களுக்குலாம் தெரியும், 24 பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவது தான் நாட்டுக்கு நல்லது, பாதுகாப்பிற்கு நல்லது, இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனைமற்ற ஆதரவை, அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். இல்லைங்க, எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதன் தொண்டர்களும் அதன் நிர்வாகிகளும் அவர்களின் விருப்பத்தை அறிந்து தான் நான் செயல்பட முடியும். இதில் நானாக தன்னிச்சையாக இந்த முடிவை எடுக்க முடியாது. ஏன்னா 7 ஆண்டுகளில் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களின் மன ஓட்டத்தை தெரிந்து உறுதியாக எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில் இதே தான். திருப்ப இதை தான் சொல்லுவேன். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களோடு 2021 கூட்டணியில் இருந்தவர்கள். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். அது போய் என்னிடம் கேட்டால் 21 தேர்தலில் எங்களோட கூட்டணியில் இருந்தாங்க, நாங்கள் முதுகில் கொடுத்துறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் எங்களை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை. 24 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அவர் வேறு கூட்டணியில் இருந்தார். அவர் சொல்கின்ற கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்குலாம் உட்கார்ந்து சரியா நான் சொன்னேன் உங்களுக்கு, மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக 24 பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோடு சேர்ந்தேன். நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூட விரும்பவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிட்டோம். ஆனால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. இது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை இருக்கக்கூடிய தேர்தல். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.